யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது? இந்த ரெண்டு கேள்விகளும் நம்ம நிறைய பேரோட மனசுல இருக்கும். இதுல யாரை நம்பலாங்கிற கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியாது. ஆனா யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமா பதில் தெரியும். அந்த பதிலை தான் இன்னைக்கு கதையில நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. அது மேற்கு வங்காளத்துல இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. நிறைய கதைகள் எழுதி, புத்தகங்கள் எழுதி, சொந்த அச்சுல அதை வெளியிட்டாரு. ஆனா என்னவோ தெரியல, அவருடைய கதைகளும் பிரபலமாகல, அவருக்கும் பிரபலம் கிடைக்கல. பொருளாதார ரீதியாவும் பெருசா முன்னேற்றம் இல்ல. இதனால அந்த எழுத்தாளர் என்ன பண்றாரு, தன்னுடைய அடுத்த முயற்சியாவது வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு திட்டமும் தீட்டுறாரு. அது என்ன திட்டம்? தான் பிரசுரிக்கிற அடுத்த புத்தகத்தின் மூலம் ஒரு புதையல் போட்டி நடத்துற திட்டம். புதையல் போட்டின்னதும் நம்ம பண்ற எண் விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி மாதிரி நினைக்க கூடாது. இது நிஜமான புதையல் போட்டி. நிஜமாவே ஒரு விலை உயர்ந்த பொருள் புதைத்து வைக்கப்படும். அந்த புதையலுக்கான குறியீடு புத்தகத்தின் வழியாக வழங்கப்படும். ஆமாங்க, எழுத்தாளருடைய நண்பர்களிடம் கடன் வாங்கப்படுது. ஒரு தங்க முயல் செய்யப்படுது. அந்த முயல் ஒரு ரகசிய இடத்தில் புதைக்கப்பட்டு அந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரு விடுகதையும் எழுதப்படுது. அந்த விடுகதையும் நேரடியாகலாம் புத்தகத்துல கொடுக்கப்படல. மாறாக விடுகதையின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஓவியமாக வரையப்படுது. அந்த ஓவியங்கள் புத்தக பக்கங்களுக்கு இடையில இடை செருகல்களாக கொடுக்கப்படுது. கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, புத்தகத்தை வாங்குறவங்களுக்கும் இங்க நிறைய வேலை. முதல்ல அந்த ஓவியத்துலதான் புதிருக்கான துணுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து அந்த துணுக்கு என்ன, ஓவியத்துல மறைஞ்சிருக்கிற வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டு ஒரு வாக்கியத்தை உருவாக்கி அந்த வாக்கியத்தை விடுகதையாக்கி விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சு புதையலை எடுக்கணும். இவ்வளோத்தையும் செஞ்சாதான் அந்த நபருக்கு புதையலே கிடைக்கும். அப்போ கஷ்டம்தான் இல்ல? ஆனா இந்த மாதிரி ஒரு கடுமையான போட்டியத்தான் புதையல் போட்டியா புத்தகத்தின் வழியாக நடத்தினாரு அந்த எழுத்தாளர். எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுது, விளம்பரம் கொடுக்கப்படுது, குறித்த நாள்ல புத்தகமும் வெளியாகுது. இந்த காலத்துல எப்படின்னு தெரியல, ஆனா அந்த புத்தகம் வெளிவந்த காலகட்டத்துல புதையல் போட்டிகளுக்கு, புதிர் போட்டிகளுக்கு அமோகமான ஒரு வரவேற்பு இருந்தது. அந்த வரவேற்பு இந்த புத்தகத்துக்கும் கிடைச்சது. பாருங்க, வழக்கமா 1000 புத்தகங்கள் கூட விற்காத இடத்துல அன்னைக்கு 1,00,000 புத்தகங்கள் வித்து போச்சு. ஆனா யாராலையும் அந்த புத்தகம் சொன்ன புதிரையோ புதிருக்கான விடையையோ கண்டுபிடிக்கவே முடியல. வாரங்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, புத்தகம் வெளிவந்து வருடமும் ஆச்சு. ஆனா யாரும் அந்த புதையலை கண்டுபிடிக்கல. எழுத்தாளருக்கு ரொம்பவே பெருமை. புத்தகமும் வித்துருச்சு, காசும் வந்துருச்சு, போட்ட புதிரையும் யாரும் கண்டுபிடிக்கல. இதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் பூரிச்சு போனாரு அந்த எழுத்தாளர். இப்படி இருக்க ஒரு நாள் அவர் பூரிப்பை எல்லாம் பாதிக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. எழுத்தாளர் நடத்தின போட்டியில ஒருத்தர் வெற்றி பெற்றாரு, புதையலை கண்டுபிடிச்சு தங்க முயலையும் எடுத்துட்டாருன்னு அந்த அறிவிப்பு சொல்லுச்சு. எழுத்தாளருக்கு ஆச்சரியம் தாங்கல. ஆனாலும் புதையல்னு ஒண்ணு இருந்தா அதை எடுக்கவும் ஆள் இருக்கத்தானே செய்வாங்க. அதனால மனசை தேத்திக்கிட்டு யார் புதையலை எடுத்ததுன்னு பார்க்க ஆர்வமா போனாரு. அங்க போய் பார்த்தா அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? புதையலை கண்டுபிடிச்சவரு ஏதோ அந்த இடத்துக்கு போய் அதை தோண்டி எடுத்தாரே ஒழிய அந்த புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட விடுகதை அவருக்கு தெரியவே இல்லை. சொல்ல போனா அந்த விடுகதையில ஒரு சில வார்த்தைகள் கூட அவருக்கு தெரியல. எழுத்தாளருக்கு என்னவோ போல ஆயிருச்சு. அவரும் என்னெல்லாமோ கேட்டு பார்த்தாரு. ஆனா புதையலை எடுத்த நபருக்கு அந்த விடுகதைய பத்தி இம்மி கூட தெரியல. யோசிச்சு பாருங்க, விடுகதையும் தெரியாம பதிலும் தெரியாம புதையல் இருக்கிற இடம் மட்டும் அந்த நபருக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ ஏதோ குளறுபடி நடந்திருக்கு, சரியா? அததான் எழுத்தாளர் கண்டுபிடிச்சாரு. ஆனாலும் அவரால எதுவும் செய்ய முடியல. ஏன்னா இத போய் வெளியே சொன்னா கூட இவர் ஒழுங்கா போட்டி நடத்தல, இவர் தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாருன்னு இவரை தான் தப்பா பேசுவாங்க. அதனால அவர் தான் மனசுலயே இதை வச்சுக்கிட்டாரு. வீட்டுக்கு போய் யோசனையில மூழ்கியும் போனாரு. அவர் ரொம்ப யோசிச்சு பார்த்தாரு. அந்த நபர் திருட்டுத்தனமா தான் புதையலை எடுத்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் அந்த புதையலை பத்தின ரகசியத்தை அவருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நபர் யாரா இருக்கும்? இந்த யோசனை எழுத்தாளருக்கு ஒரே ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துச்சு. என்னன்னா,
அந்த புதையலை பத்தின ரகசியம், அதாவது அது எங்க இருக்கு அப்படிங்கிற ரகசியம் எழுத்தாளரையும் அவருக்கு நெருக்கமான 3 நபர்களையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதாவது இந்த எழுத்தாளர், எழுத்தாளருடைய சகோதரன், அவருடைய நண்பன், அவருடைய காதலி, இந்த 3 பேரையும் தவிர வேற யாருக்குமே அந்த புதையல் எங்க இருக்குன்னு தெரியாது. எழுத்தாளர் வேற யார்கிட்டயும் இந்த ரகசியத்தை சொல்லல. அப்போ அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தானே இத வெளியே சொல்லியிருக்காங்க. அதனால 3 பேரையும் கூப்பிடுறாரு அவரு. தனித்தனியா 3 பேர்கிட்டையும் அந்த புதையலை பத்தி விசாரிக்கிறாரு அவரு. ஆனா பாருங்க, 3 பேருமே அந்த குற்றச்சாட்டை ஏற்கல. 3 பேருமே கோவப்படுறாங்க. 3 பேருமே அவரை விட்டு பிரிந்து போறாங்க. விளைவு, மனமுடைந்து போறாரு அந்த எழுத்தாளர். மாதக்கணக்கா தனிமையிலையும் தவிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது தாங்க ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ஏன் ஒரு துப்பறியும் நிபுணரை போய் சந்திக்க கூடாது, ஒரு டிடெக்டிவ போய் சந்திச்சு இந்த புதையல் எப்படி தவறான நபருடைய கைக்கு போச்சுன்னு தெரிஞ்சிக்க கூடாதுன்னு அவருக்கு யோசனை வந்துச்சு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அவருடைய எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிரும் இல்லையா? அதனால உடனடியாக ஒரு துப்பறியும் நிபுணரை போய் அவர் சந்திக்கிறாரு. துப்பறியும் நிபுணரும் நடந்த எல்லாவற்றையும் பற்றி தெளிவாக கேட்டு விசாரிக்கிறாரு. அப்படி அந்த துப்பறியும் நிபுணர் கேட்ட முதல் கேள்வி, எழுத்தாளரே, உங்களை தவிர அந்த புதையல் எங்க இருக்குங்கிற ரகசியம் யாருக்கெல்லாம் தெரியும்? இதுக்குதான் நமக்கே பதில் தெரியுமே. அந்த பதிலைத்தான் எழுத்தாளர் சொல்றாரு. என்ன தவிர என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன், என்னுடைய காதலி, இந்த 3 பேருக்கும் தான் இந்த ரகசியம் தெரியும். இவங்கள தவிர நான் வேற யார்கிட்டையும் இந்த ரகசியத்தை சொல்லல. வேற யாரும் நான் இவங்க கூட அந்த ரகசியத்தை பகிரும் போது எங்க கூடவும் இல்ல. இப்ப அடுத்த கேள்வி, எழுத்தாளரே, இந்த 3 பேர்ல யார் ஒருத்தர்கிட்ட நீங்களா அந்த ரகசியத்தை சொன்னீங்க? யார் ஒருத்தர் அவங்களா உங்ககிட்ட கேட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க? எழுத்தாளர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு பதில் சொல்றாரு, 3 பேர்கிட்டயுமே நானெல்லாம் ரகசியத்தை சொல்லல. அவங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெவ்வேறு சூழ்நிலையில அவங்க கிட்ட சொல்ற மாதிரியும் ஆகிடுச்சு. இப்ப அடுத்த கேள்வி, வெவ்வேறு சூழ்நிலைன்னு சொல்றீங்களே, அது என்ன சூழ்நிலைன்னு ஞாபகம் இருக்கா? இத விளக்கமா சொல்ல முடியுமா? அதுக்கு எழுத்தாளர் ஒன்னொன்னா சொல்றாரு. ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பனும் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம். நாங்க அப்படி பாக்குறது வழக்கம்தான். அப்போ என்னுடைய நண்பன் விளையாட்டா கேட்டான், என்னடா என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா, அவ்வளவு ரகசியமான்னு. அப்போதான் நான் அவன் கிட்ட அந்த ரகசியத்தை சொன்னேன். அடுத்து ஒரு நாள் எங்க வீட்டுல நானும் என்னுடைய சகோதரனும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப எதேச்சியா என்னுடைய சகோதரன் கேட்டான், என்னன்னே இவ்ளோ ரகசியமா வச்சிருக்க, நாங்க கூட எடுத்துருவோம்னு பயமான்னு. அந்த சமயத்துல அவன்கிட்ட அந்த ரகசியத்தை சொன்னேன். அடுத்து காதலி, நானும் அவளும் ஒரு நாள் ஒரு விருந்துக்கு போயிட்டு வந்தோம். திரும்பி வர்ற வழியில அவ எதேச்சியா கேட்டா, என்கிட்ட கூட சொல்லலையே, உண்மையாவே உங்களுக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையா, இருந்தா உண்மைய சொல்லுங்கன்னு. அந்த சமயம் அவகிட்ட ரகசியத்தை சொன்னேன். மத்தபடி நான் வேற யார்கிட்டையும் எதுவும் சொல்லல. எழுத்தாளர் இப்படி சொல்லி முடிக்க இப்போ அடுத்த கேள்வி கேட்கப்படுது. எழுத்தாளரே, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இந்த 3 பேர்ல உங்களோடு இருக்கக்கூடிய உறவை யாரு முறிச்சுக்கிட்டா? இதுக்கு எழுத்தாளரால சரியா பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் தான் 3 பேரையும் சந்தேகப்பட்டு கேட்டாரு. அதனால 3 பேருமே அவரை விட்டு விலகிட்டாங்கல்ல. அதனால அவர் சொல்றாரு, நான் தான் சந்தேகப்பட்டு கேட்டேன், நான் கேட்டதால 3 பேருமே விலகிட்டாங்க. மற்றபடி என் கூட இருக்கிற உறவை முறிச்சுக்கிட்டாங்களா முறிக்கலையாங்கிறது எனக்கு தெரியாது. இந்த பதிலுக்கு பிறகு அந்த 3 பேருடைய தொலைபேசி எண்ணையும் வாங்கிக்கிட்டாரு துப்பறியும் நிபுணர். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தொலைபேசியில அழைப்பும் விடுத்தாரு. அப்படி அழைச்சு என்ன சொன்னாரு தெரியுமா? எழுத்தாளருக்கு அபாயம், அவர் ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு, உடனே வாங்கன்னு. அடுத்த அரை மணி நேரத்துல சகோதரன் அங்க வந்தான். அதுக்கு அடுத்த அரை மணி நேரத்துல நண்பன் அங்க வந்தான். ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆன பிறகும் கூட காதலி அங்க வரல. மறுபடி அவளுக்கு துப்பறியும் நிபுணர் அழைப்பு விடுத்த போது அவளுடைய தொலைபேசி தொடர்பிலேயே வரல. ஆனாலும் துப்பறியும் நிபுணர் அவளை குறை சொல்லல. 2 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கிட்டாரு. 2 நாட்கள் எங்கேயோ போனாரு. திரும்பி வரும்போது எழுத்தாளருடைய எல்லா கேள்விகளுக்கும் விடையோட வந்தாரு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? சொல்றேன் கேளுங்க. எழுத்தாளரே, உங்க புதிர் போட்டியில உங்க புதையல்ல குளறுபடி நடந்ததுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, உங்க காதலி தான். அந்த புதையலை முறை தவறி எடுத்துக்கொண்டதும் உங்க காதலியே தான். காதலின்னு சொல்றதை விட அவளுடைய இந்நாள் காதலனும் சேர்ந்துன்னு சொல்லலாம். நீங்க இந்த புத்தகம் புதையல்னு சுத்திட்டு இருந்தீங்கல்ல,
அந்த இடைவெளியிலேயே அவங்க 2 பேருக்கும் பழக்கமாகிருச்சு. உங்க அஜாக்கிரதை அவங்க 2 பேரையும் குளிர்காய வச்சு புதையலையும் அவங்களுக்கு கொடுத்துருச்சு, அவ்வளவுதான்னு. எழுத்தாளர் கோவப்பட்டாரு. என்னது, ஏன் அஜாக்கிரதையா? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? அவங்கதான் ஏமாத்திருக்காங்க, அவங்கதான் வஞ்சிச்சிருக்காங்க. அவங்கள விட்டுட்டு ஏன் அஜாக்கிரதைன்னு என்னையே குறை சொல்றீங்க? இதுல என்ன நியாயம் இருக்குன்னாரு எழுத்தாளர். அத மறுத்து உங்க மேலையும் தப்பு இருக்குன்னு, யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கே, அந்த வரைமுறை தெரியாம இருக்கிறதே தப்பில்லையான்னு தன் வாதத்துல உறுதியா இருந்தாரு நிபுணர். அத கேட்டு வரைமுறையா, அது என்ன வரைமுறைன்னு எழுத்தாளர் கேட்க அவர்கிட்ட நிபுணர் சொன்னாராம், நம்ம எத்தனை பேரோட பழகினாலும் எத்தனை பேரோட மனசு விட்டு பேசினாலும் 3 நபர்களை மட்டும் நம்பவே கூடாது. 1, நீங்க வேண்டாம் வேண்டான்னு மறுத்த பிறகும் உங்க ரகசியங்களை யார் அறிய துடிக்கிறாங்களோ அவங்கள. 2, அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை விலை பேசுறவங்கள, அன்ப காரணம் காட்டி உங்களை எதுக்காவது கட்டாயப்படுத்துறவங்கள. 3, நீங்க ஆபத்துல இருக்கும்போது, நீங்க இக்கட்டுல இருக்கும்போது உங்களை கண்டுக்காதவங்கள. எழுத்தாளரே, இந்த 3மே நீங்க தெரியாம இருந்திருக்கீங்க. உங்க காதலி உங்க கண்படவே இதுல 2 விஷயத்த பண்ணியும் நீங்க அடையாளம் காணாம இருந்திருக்கீங்க. இது அஜாக்கிரதை இல்லையா? இப்படி ஒரு கேள்விய துப்பறியும் நிபுணர் கேட்க அந்த இடத்துல தன்னுடைய தவற உணர்ந்தாராம் எழுத்தாளர். இன்னைக்கு இந்த எழுத்தாளரை போலதான் நம்மள நிறைய பேரும் இருக்கோம். நம்ம கூட பழகுற நபர்களை அவங்க செய்யற தவறுகளை வச்சு கூட அடையாளம் காணாம இருக்கும். அப்புறம் தலைக்கு மேல எல்லாம் போன பிறகு ஐயோ ஏமாத்துட்டனே, நம்பி மோசம் போயிட்டனேன்னு புலம்புறோம். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்ல? அதனால இன்னொரு முறை ஏமாறாம இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மறுத்த பிறகும் கூட நேரடியாவும் மறைமுகமாவும் உங்க ரகசியங்களை பத்தியே கேட்கிறவங்களை நம்பாதீங்க. உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அன்பை நிரூபிக்க சொல்றவங்கள, அந்த அன்பையே காரணம் காட்டி எதையாவது டிமாண்ட் பண்றவங்கள நம்பாதீங்க. இக்கட்டான சூழ்நிலையில உங்களை கண்டுக்காம விட்டுட்டு நிலைமையெல்லாம் சரியான பிறகு சாவகாசமா வந்து விசாரிக்கிறவங்கள நம்பாதீங்க. இந்த 3 விதமான நபர்களையும் நம்பாம இருந்தாலே பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை தந்த பாடத்தோடு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்வீர்கள் என்ற நம்பிக்கையில இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.